Hi friends, I am Mon from Kishap Academy. So இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக இந்த வேதகாலங்கள் சம்மந்தமான டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சிலபஸில் இல்லை, ஆனால் இடையில கேட்டுடுறாங்க. ஸோ அதனால் இந்த வேதகாலம் அப்படின்னு போகும்போது அதுக்குள்ளே நம்ம ரொம்ப டீப்பாக போகாமல் பேசிக்காக என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த பாடத்தில் பார்த்துக்கலாம். இதில் அங்கங்கே தேவைப்படக்கூடிய தகவல்கள் மட்டும் நான் வந்து பார்த்திங்கன்னா வெளியேருந்து எடுத்திருப்பேன். இந்த பாடமே கொஞ்சம் சின்ன படம் தான், மேக்ஸிமம் ஒரு 18-19 பேஜுக்குள்ளே தான் இருக்கும். நிறைய பிக்சர்ஸ்லாம் இல்லாமல் என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படின்னு மட்டும் பார்க்கலாம். இப்போ இந்த பாடத்துலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூர், கீழடி இதெல்லாம் வரும். சரிங்களா? நான் இந்த ஆதிச்சநல்லூர், கீழடி, அரிக்கமேடு இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினோட எக்ஸ்ட்ரா தகவல்கள் வெங்கடேசன் சார் அவுட் சோர்ஸ் புக் ஏதாவது இல்லை வேறு ஏதாவது புக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மூணும் நான் உங்களுக்கு தனியாகவே நான் உங்களுக்கு வீடியோ ஒன்று தரேன். சரியா? சரி, இதெல்லாம் வந்து எப்போ தருவீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எப்போ தேவைப்படுதோ அப்போ கொடுப்பேன். சரியா? ஸோ பாடத்துக்குள்ளே போகலாம். ஸோ வேதகாலம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சிந்து சமவெளி நாகரிகம் வந்து பார்த்திங்கன்னா சரிவுடையும் போது தான் வேதகாலம் வந்து தொடங்கும். ஸோ சிந்துவெளி நாகரிகத்தின் சரிவோடு இந்தியாவோட நகரமயமாதலோட முதல் கட்டம் முடிஞ்சிடும். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராம நாகரிகம் தான் வளரும். ஃபர்ஸ்ட் எதுவுமே நகரமாக இருந்திருக்கும். ஸோ இந்த வேதகாலம் எப்போ தொடங்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆரியர்கள் வருகையால் தொடங்குது. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆரியர்கள், திராவிடர்கள் அப்படிம்பாங்க. சரியா? ஸோ ஆரியர்கள் உள்ளே வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேதகாலம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பூஜை புனஸ்காரம்லாம் இல்லை. இது இங்கே உள்ளே வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பெரிய அளவில் வளருது. சரிங்களா? சிந்து சமவெளி காலம் வந்து பார்த்தீங்கன்னா வேத காலத்திற்கு முந்தையது. சரிங்களா? ஸோ இந்த வேத காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1500 500. சரியா? சிந்து சமவெளி நாகரிகம் 1900 1700 முடிஞ்சு போயிடும். சரியா? அதற்கப்புறம் தொடங்க தான் இந்த வேத காலம். சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு பிந்தைய காலம் தான் அது. சரிங்களா? இங்கே பாருங்க, கைபர் போகிற கணவாய் வழியாக வராங்க இல்லையா? ஸோ இவங்க வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இரும்பு பயன்பாடு நம்மளுக்கு தெரியாது, குதிரையை நம்ம பார்த்ததில்லை, இதெல்லாம் அங்கேருந்து தான் இவங்க கொண்டு வராங்க. சரியா? ஸோ வேதகாலம் அப்படிங்கும்போது நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். சரியா? வேதங்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 வேதங்கள், ரிக், யஜுர், சாம, அதர்வனம். இதில் இந்த ரிக் வேத காலம் தான் முந்தையது, 1500 to 1000, அதுதான் ஃபஸ்ட்டு முந்தைய வேத காலம். பிந்தைய வேத காலம் அப்படின்னா மீதி இருக்கிற அந்த 3 இதுவும் சேர்ந்ததான் வந்து பார்த்திங்கன்னா பிந்தைய வேத காலங்கள். சரியா? அதாவது 1000 to 600. சரியா? இந்த வேதங்கள் அப்படின்னு வரும்போது 4 வேதங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 4 வகையான இது இருக்குது. சரியா? இப்போ ரிக் எதை பற்றி பேசுது, யஜுர், சாம, அதர்வன வேதங்கள் எதை பற்றி பேசுது அப்படிங்கிற மாதிரி வரும். சரிங்களா? ரிக் வேத காலங்கள் இந்த வழிபாடுகள் பாடல்களை பற்றி தான் பேசும். சரிங்களா? இந்த யஜுர், சாம, அதர்வன வேதங்கள் தான் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேசும். இதில் அந்த அதர்வன வேதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பில்லி, சூனியம், மந்திரம் இதை பற்றிலாம் பேசும். சரி, அந்த மாதிரி 4 வேதங்கள் இருக்குது. வேத காலங்கள் இப்போ பெரிய அளவில் நம்மளுக்கு டாப்பிக்கில் இல்லை. ரீசெண்டாக நடக்கிற தேர்வுகள்லாம் பெருசாக கேட்கல. ஒரே ஒரு கேள்வி 2024 வந்துருந்துச்சு. அதாவது இந்த நகரங்களை அழிப்பவர் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக அதை பற்றி பெருசாக கேட்கறது இல்லை. சரியா? இல்லைனா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 வேதங்களை பற்றி பேசுறதுக்கே நிறைய பாயிண்ட் இருக்குது. சரியா? ஸோ இதை தான் இவங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ வேத காலம்னா 1500 to 600 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியிருந்து எடுத்தது. சரியா? ஸோ வேதங்கள் அப்படிங்கிறதுலேருந்து தான் இந்த பெயர் வருது. சரி, இடையில வந்து பார்த்திங்கன்னா நான் அவுட் சோர்ஸ் தகவல்களும் தேவையான தகவல்கள் மட்டும் சொருவிருப்பேன். சரியா? ஸோ இந்த ஆரியர்கள், ஸோ அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம், தென்னிந்தியாவில் இருக்கிறவங்களாம் திராவிடர்கள், ஆரியர்கள் அப்படிங்கிற கருத்து 1850க்கு அப்புறம் தான் வந்துச்சு. சரியா? அதுக்கு முன்னாடியே ஆரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டாங்க. சரிங்களா? நாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள். சரியா? ஆரியர்கள் அப்படிங்கிற வெளியிருந்து உள்ளே வந்தீங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தோ ஆரிய மொழி பேசக்கூடிய ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு போய் குடிபெயர்ந்து செல்லக்கூடியவர். பெரும்பாலும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வேளாண்மை இல்லை, முக்கியமான இவங்களோட தொழில் வந்து பார்த்திங்கன்னா கால்நடை மேய்ப்பர் தான். இவங்க எங்கேருந்து உள்ளே வராங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா மத்திய ஆசியாவிலேருந்து அப்படியே குடிப்பு வந்து இந்து குஷ் மலை வழியாக கைபர் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள்ளே வராங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்களோட நிறம் வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் கொஞ்சம் பனி, இதில் கொஞ்சம் வெள்ளையாக இருப்பாங்க. அதை தாண்டி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம்
ஒரு மாநிறம் தேன் கலர் தான் இருப்பாங்க. இந்த ஆரியர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒயிட் அப்படிங்கிறத நம்மளோட கலக்குது. சரியா? ஸோ ஆரியர்கள் அப்பெல்லாம் சொல்லும்போது ஆரியர்கள்லாம் வெள்ளையா இருப்பாங்க, ஆரியர்கள் அல்லாதவர்கள்லாம் கொஞ்சம் கருப்பா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவுட் சோர்ஸ் பாயிண்ட் தான். இங்க பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய இந்தியா, அதாவது பாகிஸ்தானோட சேர்ந்து இருந்தது. சரியா? அங்கே பாருங்க கராச்சி பாகிஸ்தான்லாம் இருக்கா. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க பஞ்சாப் இதெல்லாம் இருக்கும், இஸ்லாமாபாத், காஷ்மீர்லாம் இங்கே வருது நம்மளுது. சரியா? இவங்க எது வழியாக உள்ளே வந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் இந்த கைபர் கணவாய். அதாவது மலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இறங்கி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் அப்படிம்பாங்க. ஸோ அது வழியாக தான் இவங்க நடந்து உள்ளே வராங்க. எங்கேருந்து வராங்க? மத்திய இந்தியா. இவங்க உள்ளே வந்தது வந்து பார்த்தீங்கன்னா கைபர் கணவாய் வழியாக, இந்த இடத்து வழியாக தான் உள்ளே வராங்க. இதுக்குள்ளே அப்படியே வந்து அப்படி அப்படியே பரவுறாங்க. சரியா? இவங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்கே குடியேறிப்பாங்கன்னா பஞ்சாப் பகுதியில் தான் குடியேறிப்பாங்க. சரியா? இப்போ இருக்கிற பாகிஸ்தான் பஞ்சாப்லையும், இந்தியா பாகிஸ்தான் பஞ்சாப்லையும், இந்தியாவில் இருக்கிற பஞ்சாப் பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாபில் தான் முதல்ல வந்து குடியேறிப்பாங்க. அதற்கப்புறம் தான் அங்கங்கேருந்து அப்படியே நகர்ந்து விவசாயம் மேம்படவும் அப்படியே கங்கை நதியை நோக்கி நகருவாங்க. அதற்கப்புறம் மத்திய இந்தியா வருவாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் வர ஆரம்பிப்பாங்க. சரியா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான். சரியா? ஆரியர்கள் இந்தியாவிற்கு முதல்ல வந்து சிந்து பகுதிகள் தான், இந்த இண்டஸ் நதி வருது இல்லையா, இந்த காஷ்மீர்லேருந்து வரக்கூடிய இந்த சிந்து நதியோட பகுதிகளை தான் வந்து தங்கியிருப்பாங்க. யூஸ்வலாகவே உங்களுக்கு நாகரிகம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றுப்படிகளில் தான் ஆரம்பிக்கும். இவங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிந்து ஆறோட இந்த பகுதிகளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தங்குறாங்க. சரிங்களா? சிந்து அப்படின்னா ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், சிந்து நதி. சரியா? ஸோ முதலாவது அது பாயும் நாட்டிற்கு பின்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆரியர்கள் முதலாவது அது பாயிற இடத்துலையும், அதற்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் பரவுறாங்க, முழுமைக்கும் பரவுறாங்க. ஸோ அவங்க முதல்ல வந்து குடியேறியது வந்து பார்த்தீங்கன்னா சிந்து பகுதி. சரிங்களா? ஸோ அந்த முதல்ல நம்மளை இந்தியா அப்படின்னு அழைச்சது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாரசீகர்கள். சரிங்களா? இந்த சிந்து நதியை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சகரம் சிந்து அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹாவா மாறுது, சிந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹியா மாறுது, ஹிந்து அப்படிங்கிற மாதிரி வந்து அதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்கர்கள் வந்து அது அப்படியே ஹிந்து அப்படிங்கிறது அவங்களோட ஸ்லாங்கில் இந்தியா மாறி அதற்கப்புறம் ஆங்கிலேயர்களாக இந்தியாவாக மாற்றப்படுது. அதுக்கு முன்னாடி நம்மளோட நாட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பரதக்கண்டம் தான். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூபிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. முதலில் இந்தியாவை சிந்தியா அப்படின்னு சொல்லி அழைச்சது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாரசீகர்கள். ஸோ கிரேக்கர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை மாற்றி இந்தியா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. சரியா? அதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள், ஏன்னா நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாகாணங்களாகவும் சுதேசிகளாகவும் அரசுகளாகவும் பிரிஞ்சிருச்சு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சொல்லணும்னா வெள்ளையர்கள் தான் ஒருமித்த இந்தியாவை உருவாக்குனாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாடு பல்வேறு ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு அரசர்களாலும் சுதேசி அரசர்கள் சிறு குறு மன்னர்களால் ஆளப்பட்டது. ஆங்கிலேயர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அது இந்தியா அப்படிங்கிற மாதிரி அழைக்கிறாங்க. சரியா? அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், பார்த்து வச்சுங்க, அதனால தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஆரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட முதன்மை தொழில் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை இல்லை, கால்நடை மேய்ப்பது. ஏன்னா இவங்களே நாடோடிகள், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆடு மாடெல்லாம் வந்து சாதாரணமா நினைக்காதீங்க. ஒரு இடத்துல விட்டோம்னா மேய ஆரம்பிச்சுன்னா மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாள்லயே அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே முடிச்சிடும். அது வளர சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். மேய்ச்சல் அதிகமா இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா காடுகள் பாதிப்புக்கே வந்து பாத்தீங்கன்னா மேய்ச்சல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரணமாக இருக்கும். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா மேய்ச்சல் தான் எங்களோட முதன்மையான தொழில். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட வேளாண்மை முறை வந்து பார்த்தீங்கன்னா எரித்து சாகுபடி செய்யும் வேளாண்மை முறை, ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறைனா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிலம் இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை செய்வாங்க. சரிங்களா? முதல்ல நிலத்தில் இருக்கிற அந்த செடி கொடி மரத்தெல்லாம் வெட்டி எரிச்சிடுவாங்க. அதற்கப்புறம் எரிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளாட் ஆயிடும் இல்லையா, இங்கே பாருங்க, அதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முதல்ல இந்த ஒரு 10 ஏக்கரை சூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், இங்கே இருக்கிற கொடி செடியெல்லாம் எரிச்சிடுவாங்க. எரிச்சதுக்கப்புறம் அது கொஞ்சம் சமமாக இருந்ததுக்கப்புறம் அதை திருத்தி கொஞ்சம் வேளாண்மை செய்வாங்க. கொஞ்சம் வேளாண்மை செய்ததுக்கப்புறம் அந்த நிலத்தை கைவிட்டு அடுத்த நிலப்பகுதிக்கு போவாங்க. ஸோ அதான் எரித்து சாகுபடி செய்யும் வேளாண்மை முறை அப்படின்னு அர்த்தம். ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா
ஆரியர்கள் ஆரம்பத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட முதன்மையான தொழில் வந்து பார்த்தீங்கன்னா கால்நடை மேய்ப்பது. சரியா? ஸோ ஆரியர்கள் அவர்களோட இந்தியாவில் வாழிடங்கள்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வேத காலம் அவங்க உள்ள வரும்போது தான் வேதமும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்படுது. சரிங்களா? ஆரம்பத்தில் ரிக்வேத காலத்தில் இருந்த ஆரியர்கள் ஒரு நாடோடிகள், மேய்ச்சல் சமூகம், கால்நடைகள் தான் அவரோட முக்கிய சொத்து. சரிங்களா? ஸோ ரிக்வேத காலத்தில் ஆரியர்களோட இடம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப். அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சப்த சிந்து அப்படின்னு வைப்பாங்க. சப்த நாடி அப்படின்னா 7 நாடின்னு அர்த்தம். சப்தம் அப்படின்னா 7ன்னு அர்த்தம். சப்த சிந்து அப்படின்னா 7 ஆறுகள் ஒருங்கிக்கப்படும் ஓடும் பகுதின்னு அர்த்தம். சரிங்களா? பஞ்ச் அதுதான், அதுல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அப்படின்னு மாறுச்சு. சரிங்களா? அவங்களோட முதல் நிலப்பகுதி எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சப்த சிந்து. இங்க இருக்கு பாருங்க, 7 ஆறுகள் ஓடும். சரஸ்வதி, சிந்து, ஜீலம், சினாப்பு, ராவி, பியாசு, சட்லஜி, சரஸ்வதி. சரிங்களா? இந்த 5 நதிகளும் கூடுது இல்லையா, இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்த சிந்து. பஞ்சாபே அதுல இருந்தா வந்துச்சு, 5 நதிகள் அப்படிங்கிறது. சரிங்களா? இதுதான் அவங்க வாழ்ந்த பகுதி. அவங்களோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிமு 1500 டு நம்ம மேல பார்த்தல ஃபர்ஸ்ட் அதான பார்த்தோம், 1500 டு 500. இந்த பொது ஆண்டு முன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது ஆக்சுவலா கிமு. இப்போ மாத்திட்டாங்க. ஸோ முதல்ல இந்த இடத்துல இருந்தவங்க தான் என்ன பண்றாங்கன்னா அப்படியே கிழக்கு நோக்கி அப்படியே இப்படி போக ஆரம்பிக்கிறாங்க, அப்படியே பரவுறாங்க. வட இந்தியா முழுவதும் பரவி மத்திய பிரதேசம் வரைக்கும் வராங்க. சரியா? அவங்க முதல்ல இந்த பகுதி, இதை சார்ந்த பகுதிகளில் தான் குடியேறினாங்க. சரிங்களா? ஸோ இவங்க காலத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பின் கண்டுபிடிப்பு வருது. ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் இரும்பின் கண்டுபிடிப்பு இல்லை. இரும்போட கண்டுபிடிப்பு ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, உங்களுக்கு இரும்பினால் ஆன கோடாரி, கொழுமுனைகள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் கலப்பையை பண்ணும்போது கலப்பை ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறைய நிலங்களை வந்து பார்த்தீங்கன்னா உழுதலாம். மனித உழைப்பு கொஞ்சம் அது வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணும். சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு அவுட் சோர்ஸ் பாயிண்ட்ல எடுத்துருந்துமே. சப்த சிந்து அப்படின்னா ரிக்வேத காலத்தில் பாகிஸ்தான் மற்றும் வட இந்திய பகுதியில் கூடிய 7 புனித நதிகளை குறிக்கும். நான் சொன்னேன் இல்லையா, அது என்னென்ன நதின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிந்து, ராவி, ஜீலம், சினாப்பு, பியாசு, சட்லஜ் மற்றும் சரஸ்வதி. 7 நதிகள் சங்கமிக்கக்கூடிய சப்த சிந்து தான் ஆரியர்கள் முதல் வந்து தங்கிய பகுதி. இதுல சரஸ்வதி அப்படிங்கிற நதி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் மறைஞ்சிருச்சு. இங்க இருக்கு பாருங்க, தனியா இருக்கு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருச்சு. ஆனால் வேத காலத்தில் சரஸ்வதி நதியை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கங்கா, யமுனா, சரஸ்வதின்னு சொல்கிறோம் இல்லையா, ஏன் அப்படின்னா அது அப்பந்தே தொட்டு வந்தது. ஸோ ரிக்வேத காலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு நதி இப்போ இல்லை. அந்த நதி வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி. காலப்போக்கில் அது மறைஞ்சு போச்சு பஞ்சாப்ல. சரிங்களா? ஸோ ரிக்வேத காலத்தில் நாடுகளும் இருந்திருக்கு. சரிங்களா? இந்த நாடுகளோட எல்லைகளாக வந்து பார்த்தீங்கன்னா கிழக்குல இமயமலை, இந்த இடத்துல இமயமலை. சரியா? வடக்குல வந்து பார்த்தீங்கன்னா துர்கிஸ்தான், பாகிஸ்தானோட அந்த பகுதியில் இருக்கிறது. மேற்குல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். சரிங்களா? தெற்குல இங்க ஆரவள்ளி மலைத்தொடர் இருக்கும், பஞ்சாப் ஒட்டி தான். சரிங்களா? மேற்குல பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இருந்திருக்கு. தெற்குல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆரவள்ளி. ஸோ இந்த இதில் வந்திருக்கு அவங்களது. இதுதான் அவங்களோட எல்லைகளாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வட இந்தியாவை நோக்கி மத்திய பிரதேசம் நோக்கி நவர்றாங்க. சரிங்களா? ஸோ இவங்க வாழ்ந்த பகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மவர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரம்மவர்த்தம் அப்படிங்கிறது ரிக்வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள புவியியல் பகுதிகள். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்த சிந்து வரும், பஞ்சநாடம் வரும், மத்திய பிரதேசம் வரும், பிராகி வரும். சரிங்களா? ஸோ ஆரியர்கள் அதுதான் எங்களோட புவியியல் இடமா இருந்திருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கு, பிரம்மவர்த்தம்னு சொல்லியிருக்கு. இது எல்லாமே சமஸ்கிருத வேர்டு தான். சரியா? ஸோ தென்கிழக்கில் சரஸ்வதி மற்றும் திரிவஷத் இடையான நிலப்பகுதி தான் பிரம்மவர்த்தா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மவர்த்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அவங்க வாழ்ந்த பகுதி சப்த சிந்து, அதுல ஒரு பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மவர்த்தா. தென்கிழக்கில் சரஸ்வதியும் திரிவஷ்டி அப்படிங்கிற இடம் ககார் அப்படின்னு இப்போ அழைக்கப்படுகிறது. சரியா? ஸோ ஆப்கானிஸ்தான்ல கோமதி, குரும், குபா, அதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தானோட காபுல், ஆப்கானிஸ்தானோட காபுல், இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டல் படுகைகள் இருந்திருக்கு, இங்கேயும் வாழ்ந்திருக்காங்க.
சரியா? ஸோ வேத ஆரியர்களின் குடியேற்றங்கள் புவியியல் அளவு ஆரம்பத்தில் இவ்வளவுதான் இருந்திருக்கு. அதற்கப்புறம் தான் அவங்களுக்கு தெற்கு ஆரவள்ளி மலை தொடர்ந்து மத்திய பிரதேச பகுதி வரைக்கும் பரவி இருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேத காலத்தோட அவங்க பரவல்னு சொல்றாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பா மொகஞ்சதாரோ எல்லாம் அழிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த பகுதி தான் மாறி இருக்கு. கங்கா யமுனா மத்திய பிரதேச தோண்டி அப்படியே இப்படி வந்திருக்காங்க. அயோத்தி, கங்கா, யமுனா, கோஷலம், ஆலவம். சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் தொடக்க வேத காலம் இந்தியாவுக்குள்ள இங்கே ஓரளவுக்கு தான் வந்திருக்காங்க. பின் வேத காலத்தில் இந்த இரும்பு, கோடாரி, வேளாண்மை முறை இதெல்லாம் இது போட்டு வளரும் போது கங்கை நதியின் ஒரு வளமான பகுதியை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ முக்கியமான இடமா இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்திர பிரதேசம், குரு, கபிலவஸ்து. இது புக்கில் கொடுத்த படம். சரியா? இது இல்லாமல் நான் இன்னொரு பிக்சர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ வேத காலங்கள் அப்படின்னு வரும்போது அதில் வரக்கூடிய இலக்கியங்கள் ரொம்ப முக்கியம். அதை வந்து பார்த்தீங்கன்னா இரு பெரும் பிரிவாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுருதிகள், 4 வேதங்கள். அது ஒரு சுருதிகளுக்குள்ள தான் 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடங்கள்லாம் வரும். அவை என்ன சொல்றாங்க? அதை புனிதமானவை, நிலையானவை, கேள்வியே கேட்க முடியாதது, அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணும். சுருதி அப்படின்னா கேட்டல்னு அர்த்தமா, அல்லது எழுதப்படாதது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதில் ஸ்கிரிப்ட் இல்லை, வாய் வழியாகவே ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்தப்பட்டிருக்கு. ஸோ வேதங்கள் அடிப்படையில் சுருதி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தம். வேதங்கள் அதில் சுருதினா பரம்பரையாக காதால் கேட்டு மனதில் இருத்தி போற்றப்படும் எழுதா மறைநூல்கள் தான் அதோட அர்த்தம். இதில் வேதங்கள், உபநிடங்கள், பிரம்மசூத்திரங்கள் இது எல்லாத்தையும் குறிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கடவுளிடம் வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுரு அப்படிங்கிறது தமஸ்கிர வேற சொல்லிருந்து வந்தது. அதோட பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டல்னு அர்த்தம். புரியுதுங்களா? சுருதி சரியில்லைனா கேட்கறதுக்கு நல்லா இல்லைன்னு அர்த்தம். இப்போ வரைக்கும் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ சுருதி அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத பேர். ஸ்மிருதிகள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுருதிகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மிருதிகள் அப்படின்னா தாந்திரிகங்கள், ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசங்கள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சமயம் குறித்த போதனைகளை வழங்கக்கூடியது. ஆகம விதிப்படி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு கோயிலுக்கும் ஆகம விதி அப்படின்னா அந்த கோயிலுக்கு இப்படி தான் பூஜை பண்ணணும், இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆகம விதி. புராணங்கள் அப்படின்னா உங்களுக்கு நிறைய புராணங்கள், கந்த புராணம், விஷ்ணு புராணம், இன்னும் நிறைய புராணம், கருட புராணம், இதெல்லாம் புராணங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்தே இருக்குது. ஸோ இதிகாசங்கள் இருக்குது நிறையா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சமயத்தை குறித்த போதனைகள். இவை நிலையானவை இல்லை, அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆகம விதி ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸ்மிருதி அப்படின்னா இறுதியான எழுதப்பட்ட பிரதி அப்படிங்கிறது தான் மீனிங். சுருதி அப்படின்னா கேட்டல் அப்படின்னு அர்த்தம். ஸோ வேத காலத்தை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக தான் பிரிக்கிறாங்க. சுருதி அப்படின்னா முன்னாடி 4 வேதம், பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடங்கள். ஸ்மிருதி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதிகாசம், புராணம். இது கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணம், மகாபாரதம் வருது. சிவபுராணம், விஷ்ணு புராணம், கருட புராணம், கந்த புராணம், இதெல்லாம் இந்த புராணத்துக்கு கீழே வரும். சூத்திரங்கள் அப்படின்னா தான் இந்த மந்திரம், தர்ம சூஸ்திரம், மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தப்பு பண்ணா இதுக்கு இந்த தண்டனை கொடுத்துருக்கு, இப்படிலாம் கொடுத்துருக்காங்க, அப்படிலாம் கொடுத்துருக்காங்க, இதில் இப்படி தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த சூத்திரங்கள். சரியா? நம்மளோட வாய்மையே வெல்லும், சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிறது கூட முண்டக உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு. இது நிறைய டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சரியா? ஸோ அடுத்து நம்மளோட தொல்பொருள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டீப்பாக உள்ளே போக வேண்டிய தேவை இல்லை. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சில பாடங்கள்லாம் இருக்குது, அது வரும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். ஆனால் இப்போ வேதங்கள் பற்றி பெருசாக கேட்கறதில்லை, அது சிலபஸ்லேயும் இல்லை, போன தடவையே தூக்கிட்டாங்க. சரியா? தொல்பொருள் சான்றுகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய இடங்களில் இரும்பு கருவிகள், மண்பாண்டங்கள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த வேத காலத்தை பற்றிய மண்பாண்டங்கள், இரும்பு கருவிகள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. வேத காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 காலகட்டமாக பிரிக்கலாம்னு ஆல்ரெடி சொன்னேன். தொடக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்கு, அதுக்கப்புறம் பின் வேத காலங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா யஜூர், சாம, அதர்வன வேதம் வரும். ஸோ தொடக்க வேத காலம் 1500 to 1000, பின் வேத காலம் 1000 to 600. சரியா? ஸோ வேதகால பண்பாடும் அரசியலும். சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். இதில் வர பாயிண்டெல்லாம் நல்லா நோட் பண்ணுங்க, ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக மற்ற இடங்கள்லாம் கேட்பாங்க. ஸோ ரிக்வேத காலத்தில் இந்த அரசியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டது.
அப்பா, தாத்தா, பாட்டன், பூட்டன், அவனுக்கு அப்புறம் அவனோட பையன், அவனோட பையன், அவனோட பையன், இந்த குலத்தை சார்ந்தவர்கள் தான் அரசியலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ மகா ஜனபதங்கள்னு தோண்டியிருக்கும். ஸோ அது எல்லாமே கிளான் அடிப்படையில், குலங்களின் அடிப்படையில். குலம், எந்த குலம், கோத்திரம் அப்படின்றாங்களோ அந்த குலம். ஸோ குலத்தோட தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா குலபதி. ஸோ எல்லா குடும்பம், நிறைய குடும்பங்கள் சேர்ந்ததான் ஒரு கிராமம். அந்த கிராமத்தோட தலைவராக கிராமமணி அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார். ஸோ நிறைய கிராமங்கள் சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா குலம், அதையும் ஒரு குலம்னு சொல்லுவாங்க. அதோட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா விஷயபதி. சரியா? ஜனா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய இனக்குழுக்கள் சேர்ந்தது தான் ஜனா. அதை தொடர்ந்து தான் ஜனபதம் அப்படிங்கிறது தோணுச்சு. ஜனபதத்துக்கு அப்புறம் தான் குப்தர்கள், மௌரியர்கள் எல்லாம் வந்திருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜனபதம் தான், மகா ஜனபதம். சரியா? அந்த ஜனக்குழுவோட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜன். இவர் தான் ராஜா. சரியா? இவரை வந்து பார்த்தீங்கன்னா ஜனகோஸ்பையா அப்படின்னு அழைப்பாங்களாம். அதாவது மக்களின் பாதுகாவலர். ஸோ ரிக்வேத காலத்தில் பல்வேறு இனக்குழுகள் இருந்திருக்கு. அந்த இனக்குழுகள் தான் ஒன்றா சேர்ந்து தான் ராஷ்டிரமாக மாறி இருக்கு, அரசாக மாறி இருக்கு. அந்த அரசு தான் வந்து பார்த்தீங்கன்னா பரதர், மத்ஸ்யர், புரு அப்படிங்கிற அரசர்கள். ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுங்க, டாப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா ஜனம் இருக்கும், ஜனபதா. சரியா? அதுக்கு கீழே தான் ஒவ்வொன்றா வரும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வரும். விஷுனா பல கிராமங்கள். ஸோ அந்த கிராமத்துக்கு உள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா குளம் இருக்கும். புரியுதுங்களா? இது குளமாக இருக்கும். இதை தொடர்ந்து விஷா இருக்கும். இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த குளம், கிராமம், விஷி இதெல்லாம் சேர்ந்தது, நிறைய இனக்குழுக்கள் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? ஜனம், ஜனபதா. பொது ஜனம் அப்படிங்கிறாங்களே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொது ஜனம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஜனம் அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத வேர்டு தான். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரசர். ஸோ ஒரு இனக்குழுவை சார்ந்தவர்களை பாதுகாப்பதான் அந்த ராஜனோட முக்கியம். ராஜன்னா என்னது? இனக்குழுவோட தலைவர். சரியா? ஜனகோஷ்பையா அப்படிங்கிறவர். சரியா? அவருடைய அதிகாரம் எதன் கீழே செயல்பட்டிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா விதா, சபதா, சமிதி, கணா இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கீழே கட்டுப்பட்டிருக்கும். அவரோட அதிகாரங்கள் இந்த அமைப்புகளால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ விததா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இனக்குழுவின் பொதுக்குழு. எதா இருந்தாலும் ராஜன் ஏதாவது முடிவெடுக்கணும் அப்படின்னா இந்த பொதுக்குழுவை கூட்டி தான் முடிவெடுப்பார். அது பேர் என்ன? விதா. அதே மாதிரி சபா, சமிதின்னு 2 இருக்கு. அது நம்ம கீழே பார்ப்போம். ஸோ அரசர் அவருக்கு உதவி செய்யறதுக்கோசரம் தான் புரோகிதர் அப்படிங்கிற ஒருத்தர் வச்சுக்கிறார், தலைமை குரு. இங்கிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்பத்தில் அந்த பூஜையெல்லாம் செய்கிறாங்கல்ல, அவங்களோட இந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பாண்டியர்கள் வரைக்கும் வந்திருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுறவங்களுக்கு ஒரு இது கொடுக்கறது, ஒரு முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கறது, நிலம் கொடுக்கறது, அவங்க மேலே வரி போடாமல் இருக்கிறது, அவங்க ஏதாவது தப்பு பண்ணால் கூட சாஃப்ட் கார்னர் இது பண்ணுறதுலாம் எப்போ இருந்து ஆரம்பிச்சிருக்கு? வேத காலத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அரசர் உதவி செய்வதுக்கோசரம் தான் புரோகிதர் இருப்பார். அவர் சார் இந்த ஏதாவது ஒரு பிரச்சனையா, இவர் வந்து இந்த பரிகாரம் பண்ணுங்க, அந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். சரியா? அதை தொடர்ந்து ஸோ அரசர் இருந்தாருன்னா அவருக்கு இராணுவம் இருக்கணும் இல்லையா? இராணுவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேனானி இருப்பார். அதான் வந்து பார்த்தீங்கன்னா படைத்தளபதி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திரிஞ்சு சேனாதிபதியாக இருந்துச்சு. ஸோ கிராமங்களில் கிராமம் பண்ணியிருப்பார். ஸோ ஆரியர்கள் அந்த சப்தசிந்திலிருந்து தொடர்ந்து கங்கா, யமுனா, வட இந்தியாவுக்கு பரவும் போது பல்வேறு இடங்களில் தொடக்க கால குடியேற்றங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பிரதேசங்களாக மாறுது. பழைய சோஷியல் சயின்ஸ் புக்கில் இந்த ஜனபதத்தை பற்றி பெருசாக கொடுத்துருப்பாங்க 10th அப்போ சிலபஸில் இருந்துச்சு. அது படிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இந்த பீகாரில் இருக்க பார்த்தீங்கன்னா மகதம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பெருசாக ஜனவா மாறுச்சு, மகத பேரரசு அப்படிங்கிறது. சரியா? இதெல்லாம் அவங்க அங்கேருந்து வந்து அப்படியே மாறுந்து. ஸோ இவங்க தொடர்ந்து மூவ் ஆகி அந்த ஒரு மாதிரியான வளமான பகுதிகளில் குடியேறும்போது தான் ராஷ்டிரம் உருவாகுது. பரம்பரையான அரசு உரிமை தோன்றி முடியாட்சி முறையில் அரசர், அவரு கீழே வந்து மக்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஃபார்ம் ஆகுது. சரியா? அதை தொடர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு ஜனாக்கள், இனக்குழுக்கள் இணைக்கப்பட்டு ஜனபதங்கள் உருவாகுது. முதல்ல இனம், அதை தொடர்ந்து அந்த பல்வேறு இனங்கள் இணைக்கப்பட்டு ஜனபதமா மாறுது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ராஷ்டிரமா உருவாகுது. புரியுதுங்களா? ஸோ இந்த ராஷ்டிரங்கள் அப்படின்னு உருவாகும் போது அது வரைக்கும் ஒரு சின்ன இனக்குழுவாக இருந்ததுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த விததா, சபிதி, சமா அப்படிங்கிறதெல்லாம் கட்டுப்பட்டு இருந்துச்சு. கூட்டம் பெருசாகும் போது, அதாவது அந்த நிறைய ஜனாக்கள் ஒன்று சேர்ந்து ஜனபதமா மாறும்போது இந்த
சபா சமிதியோட முக்கியத்துவம் இழந்து போகுது. ஏன் அப்படின்னா சபா அப்படிங்கிறது மூத்தோர்கள் கொண்ட மன்றம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமஸ்கிருதத்திலையும் இந்த சபாங்கிற சொல் இருக்கு, தமிழ்லையும் இருக்கு. சரிங்களா? சட்டமன்றம், ராஜ்யசபா, லோக்சபா மாதிரி. சரியா? அது ஒரு பொதுக்கூட்டம், சங்கம் அப்படிங்கிற மீனிங் தான் சபா. சபை அப்படின்னு சொல்றோம்ல நம்ம தமிழ்ல, அதான் வந்து பார்த்தீங்கன்னா சபா. சரியா? ஸோ இது பெரிய ஜனபதமாக மாறும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூத்தோர் சொல்றதை கேட்க மாட்டாங்க. சரியா? அடுத்து சமிதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாத்தையும் கொண்ட ஒரு பொதுக்குழு. முடியாட்சின்னு வரும்போது, அரசாட்சி முடியாட்சி அப்படின்னு வரும்போது மக்கள் சொல்றதை கேட்க மாட்டாங்க, நம்ம ஆள்றவங்க. சமிதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம், சபைன்னு அர்த்தம். இதுவும் ஒரு சமஸ்கிருத வார்த்தை. அதை தொடர்ந்து தான் இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா வரி வாங்குற சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகுது. பாலி அப்படிங்கிற ஒரு வரி, நம்ம குப்தர்கள் படிக்கும்போது நிறைய வரிகளை படிப்போம், சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? ஸோ ஆரம்பத்தில் ஒரு விருப்பமான ஒரு காணிக்கையாக வேலை செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனமும் வந்து கொடுத்துட்டு வந்த அந்த பாலி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வரி தான். அது பிற்காலத்தில் அது ஒரு கடமையாகவும் மாற்றம் பெறுது. நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். தொடர்ந்து மக்களிடமிருந்து முறையாக வசூல் செய்யப்படுது. இங்கிருந்து தான் ஆரம்பிச்சிச்சு வரி. சரியா? ஸோ குரு பாஞ்சால அரசுகள் செழித்தோங்கிய காலம். இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அயோத்தியா, இந்திய பிரதேசம், மதுரா அப்படிங்கிற நிறைய நகரங்கள் உருவாகுது. ஜனப்பதங்கள் வரும்போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 16 மகா ஜனபதம் இருந்துச்சு. எத்தனை? 16 மகா ஜனபதங்கள். அதில் பெருசு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தோன்றிய மகத பேரரசு, பீகார், கம்போஜம், காந்தாரம், குரு, சூரசேனம், அவந்தி, வத்தியம், சேதி, அசுமகம், திருஜி, மல்லம், கோசலம், பாஞ்சாலம். கீழே யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா கீழே ஆல்ரெடி நாம் இருந்தோம். இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நாம் இருந்திருக்கோம். சரிங்களா? இதுதான் அந்த 16 மகா ஜனபதங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய புக்கில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இப்போ அது சிலபஸ்லாம் கொஞ்சம் தூக்கிட்டாங்க. இதில் பெருசுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகத பேரரசு தான். சின்னதாக இருந்தால் அப்புறம் பெருசாக வந்திருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மகா ஜனபதமாக இருக்கும், பீகார். சரிங்களா? அதுதான் மகத பேரரசு. சரியா? ஸோ சமூக அமைப்பு அப்படிங்கும்போது வேதகால அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். சரிங்களா? தொடக்க காலங்கள், முற்கால வேதகாலில் அது ஒரு தாய் வழி சமூகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தந்தை வழியாக மாறிடுச்சு. ஸோ வேதகால சமூகம் தந்தை வழி சமூகம் தான். இப்போ வரைக்கும் நம்ம தந்தை வழி சமூகமாக இருக்கும் இல்லையா? நம்மளோட முன்னோர்கள், தமிழ் முன்னோர்களே வந்து பார்த்தீங்கன்னா தாய் வழி சமூகமாக இருந்திருக்கு. சரிங்களா? இங்கே தான் மக்கள் பிரிகிறாங்க. வெள்ளை நிற தோல் கொண்ட ஆரியர்கள், கருப்பு தோல் கொண்ட ஆரியர் அல்லாதவர்கள். சரிங்களா? இப்போதான் பிரிவினைகள் வருது. கருப்பு நிற ஆரியர்கள்னு வராங்க. கருப்பு நிற ஆரியர் அல்லாத மக்களை என்ன சொல்றாங்க? தசையுக்கள், தாசர்கள்னு சொல்றாங்க. ஸோ வெள்ளையா இருக்கிறவங்க ஆரியர்கள். சரிங்களா? தொடக்க வேத காலம், ரிக் வேத காலத்தில் 3 பிரிவு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வேத காலத்தில், ரிக் வேத காலத்திலேயே அவ்வளோ பெரிய வருண சிராசம முறையெல்லாம் இல்லை. பின் வேத காலத்தில் தான் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. சரிங்களா? அந்த 3 பிரிவுகள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள். தொடக்க கால ரிக்கில் பொதுமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சொல்லுவாங்க. அடுத்து போர் வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சத்திரியர்கள்னு சொல்லுவாங்க. மத குருமார்கள் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. சரிங்களா? பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலகட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரியர் அல்லாத மக்களை ஆரியர்கள் தமது சமுதாய ஏற்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி கொடுமை வர ஆரம்பிக்குது. 4 இறுக்கமான ஒரு வர்ண அமைப்பு வருது, வர்ண சிராசிரம முறை. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆக பிரிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஆரியர்கள் அல்லாத கருப்பாக இருந்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா தசையுக்கள், தாசர்கள்னு சொன்னாங்க இல்லையா? அதாவது அவங்க தான் பூர்வ இந்திய மக்கள். இவங்க வெளியேந்து வந்தவங்க. இவங்களையும் உள்ள கொண்டு வந்து வேலையாட்களாக மாற்றும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறுக்கமான வர்ண சிராசிரம முறை வருது. அதில் டாப்பில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மதகுருவான பிராமணர்கள். இவங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, அரசர் பக்கத்திலே இருந்திருப்பாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா வேத காலத்தில் நடந்ததை நான் சொல்கிறேன். சரியா? அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா போராடும் சத்திரியர்கள். இது ஆல்ரெடி அவங்க குரூப்லேயே இருந்தாங்க, இந்த 3 பேர்த்துல இருந்தாங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொதுமக்கள் விஷ் அப்படின்னு வருது இல்லையா? அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரியுது. என்னது? நில உடைமையாளர்களான வைசியர்கள், வேளாளர்கள், அதெல்லாம் பிரியுது.
இந்த பொதுமக்களை வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி இருந்தது தான். இந்த மத குருமானர்கள் ஆல்ரெடி 3 பிரிவில் ஒருத்தராக இருந்திருப்பாங்க. சத்திரியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய போர் வீரர்கள் 2வதா இருந்திருக்காங்க. இந்த பொதுமக்களை தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2ஆ பிரிக்கிறாங்க. வணிகம் செய்யக்கூடியவங்க, நில உடைமையாளர்கள், இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைசியர் அப்படின்னும், வேலை திறன் கொண்ட சூத்திரர். இங்கே தான் அந்த கொடுமை அப்படியே அரங்கேறுது. பணம் இல்லை, உழைச்சி சம்பாதிச்சிட்டு இருந்தவனை சூத்திரன் அப்படிங்கிற ஒரு முத்திரை குட்டி அவங்க இந்த குரூப்பு இந்த குரூப்பு இந்த குரூப்பு எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வேலை திறன் கொண்ட சூத்திரர்கள்னு மாற்றுறாங்க. என்ன வந்து பார்த்திங்கன்னா வர்ணசிராசிரம முறைன்னு பேசும்போது அதை பற்றி பேசுறதுக்கு ஒரு பெருசாக இருக்குது. இது அப்படியே நீங்கள் பின்வேத காலத்தில் போகும்போது காமதேனு பசுவிலேருந்து இங்கே பிறந்தவர், இங்கே பிறந்தவங்க, இங்கே பிறந்தவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். சரியா? அது வேணாம், அதை விட்டுருங்க. இந்த 4 சமூக படிநிலைகள் கொண்ட சமூக ஒழுங்கு உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லணும். இது ஒழுங்கெல்லாம் சொல்ல முடியாது. வேலை திறன் கொண்டவர்களை சூத்திரர்கள்னு ஒதுக்கி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி போக போக தெரியும் அது என்ன மாதிரியான ஒரு கொடுமை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ வேத காலம் குறித்து நம்மளுக்கு இலக்கிய சான்றுகள் இருக்கிற போதும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பயன்பாட்டு பொருள் சான்றுகளாக நம்மளுக்கு நிறையா இல்லை. ஸோ பெண்களோட நிலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம வேத காலத்தை 2ஆ பிரிக்கிறோம்ல, முன்வேத காலம் பின்வேத காலம். முன்வேத காலமான ரிக்வேத காலத்தில் பெண்கள் ஓரளவிற்கு சுதந்திரமாக இருந்திருக்காங்க. மனைவி குடும்பத்தின் தலைவியாக மதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க கணவரோட சேர்ந்து சடங்குகள் நடத்திருக்காங்க. குழந்தை திருமணம், உடன்கட்டை ஏறுதல்லாம் இல்லை. உடன்கட்டை ஏறுதல்னா உங்களுக்கு தெரியும், சதி அப்படின்னு சொல்லுவாங்க. புருஷன் செத்து போயிட்டா எந்த வயசுல செத்தாலும் சரிங்க, அந்த பொண்டாட்டி தூக்கி அந்த சதி மாதிரி இது மாதிரி போட்டு தீயில உட்கார வச்சு கட்டி வச்சிருவாங்க. அந்த பொண்ணுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ. குழந்தை திருமணம் ரிக்வேத காலத்தில் முன்வேத காலத்தில் இல்லை. தமிழர்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை திருமணம் அப்படின்னா நம்ம இப்போ இருக்கிற அப்பா அவங்க பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு குழந்தை திருமணமாக இருக்கும். அதாவது 12 வயசு 10 வயசு 13 வயசுலாம் கல்யாணம் பண்ணிடுவாங்க. தமிழர் கல்ச்சரில் அதெல்லாம் கிடையாது. ஒரு பொண்ணு கொஞ்சம் வளர்ந்துருக்கணும், சின்ன பொண்ணாக தான் இருக்கும். பையனும் வந்து பார்த்திங்கன்னா பொருள் தேட போகிறான்ல, அப்போ தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ வேத காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இளம் வயது திருமணங்கள், அதாவது 5 வயசு 6 வயசு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. கொஞ்சம் மெச்சூரான வயசு, மெச்சூரானா இவங்க வயசுக்கு வந்த வயசுன்னு வச்சுக்கல, ஒரு 13 வயசு 14 வயசில் கூட கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த 5 வயசு 6 வயசு 8 வயசுல இல்லை. உடன்கட்டை ஏறுதல் ரிக்வேத காலத்தில் இல்லை. அதே மாதிரி இங்கே பாருங்க, கைம்பெண்கள் மறுமணம் செய்த தடைகளும் இல்லை. ஒரு பெண் கணவனை இருந்துட்டா உடன்கட்டை இல்லை. அப்போ அந்த பொண்ணு வருஷம் காலம்புறா தனியாக தான் இருக்கணுமா? இல்லை. ஸோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரிக்வேத காலத்தில் இருந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் சொத்துரிமை அப்பையும் பெண்களுக்கு இல்லை. சரியா? அதே மாதிரி பொது நிகழ்வுகளில் பெண்கள் எந்த பங்கும் வகிக்கவில்லை. அதாவது நீங்க இந்த டிஃபரன்ஷியேட் புரிஞ்சுக்கணும். கணவனோட சேர்ந்து சடங்குகளை ஈடுபட்டிருக்காங்க. ஆனா பொது நிகழ்வுகள்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லை. இந்த பெண்களை அடக்கக்கூடிய அந்த ஒரு 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 அந்த ஒரு டைப் வந்து பாத்தீங்கன்னா வேத காலம் ரிக்வேத காலத்துல லைட்டா தொடங்கியிருக்கு. பின்வேத காலம் யஜூர் சாம அதர்வன வேதங்கள்ல தான் இது கொடூரமா போயிருக்கு. பின்வேத காலத்தில் சமூகத்தில் மட்டுமின்றி குடும்பத்திலும் கூட பெண்களின் பங்கு முழுசா குறைஞ்சு போச்சு. அவங்க நிலையும் குறைந்து போயிருக்கு. பெண்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சடங்குகளில் பங்கேற்க அனுமதி இல்லை. கணவனோட சேர்ந்து நடத்த முடியாது. கணவன், அவனோட அப்பா கிப்பா, அந்த ஆண்கள் தான் நடத்துவாங்க. திருமணம் தொடர்பாக பின்வேத காலத்தில் வந்த அந்த வேதங்கள் கொடூரமான சில விஷயங்களை சொல்லியிருக்கு. பலதார மனம் சாதாரணமாக நடந்தது. பலதார மனம்னா ஒருத்தர் பல தாரங்களை மனம் செய்து கொள்வது. அதே மாதிரி கைம்பெண் மறுமணத்திற்கான ஊக்கம் அளிக்கப்படவில்லை. பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறது. கலப்பு திருமணம் முழுவதுமாக நிராகரிக்கப்பட்டிருக்கு. உடன்கட்டை ஏறுதல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரிக்வேத காலத்தில் உடன்கட்டை ஏறுதல் இல்லை, குழந்தை திருமணம் இல்லை, பலதார திருமணம் இல்லை. பலதார திருமணம் ரொம்ப ரேராக இருந்திருக்கும். ஆனால் பின்வேத காலத்தில் பெண்களை முழுசாக சமையல் கட்டுக்குள்ளே அடைச்சிட்டாங்க. கல்வி இல்லை, சொத்துரிமை இல்லை, பலதார மனம் உண்டு, குழந்தை திருமணம் உண்டு, உடன்கட்டை உண்டு. கொடுமல்ல இதெல்லாம். ஸோ பொருளாதார நிலை அப்படிங்கும்போது வேதகால பொருளாதாரத்தோட முக்கியமான ஒரு இது என்னன்னா கால்நடை மேய்ச்சல். அதை தொடர்ந்து தான் வேளாண்மை. சரிங்களா? ரிக்வேத ஆரிகாரர்கள் முதல்ல கால்நடை மட்டும்தான் மேய்ச்சிருக்காங்க.
ஆனாலும் மரவேலை செய்கிறவர்கள், தேர்கள் செய்பவர்கள், மண்பாண்டங்கள் செய்பவர்கள், உலோக தொழில், தச்சர், துணி நெய்வர்கள், தோல் வேலை செய்பவர்கள் எல்லாமே இருந்திருக்காங்க. கால்நடை தான் ஆனால் பிரதான தொழில். பழுப்பு மஞ்சள் பண்பாண்டங்கள் இக்காலத்தை சேர்ந்தது. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரியா? அவங்க எல்லாத்தையும் பழக்கியிருக்காங்க. குதிரை, பசு, வெள்ளாடு, செம்மறியாடு, நாய், காளை வீட்டு விலங்குகளாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. சரியா? ஸோ சிந்து பஞ்சாப் பகுதிகளில் அவங்க ஆரியர்கள் நிரந்தரமாக குடியேறினதுக்கு அப்புறம் தான் அந்த வேளாண்கள் வளர ஆரம்பிக்குது. அவங்களோட முக்கியமான உணவு எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்லி. அதை தொடர்ந்து தான் கோதுமை, பருத்தி, அதுக்கப்புறம் தான் ரைஸ்லாம் வருது. சரியா? ஆனாலும் ரிக்வேத காலத்தில் அவைகளை பற்றி பெருசாக குறிப்பிடல. எதை பற்றி? கோதுமை, பருத்தி பற்றிலாம் குறிப்பிடல. எதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க? பார்லி பற்றி தான் குறிப்பிட்டிருக்காங்க. என்னன்னு குறிப்பிட்டிருக்காங்கன்னா எவா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் இருபோகம் சாகுபடி. இருபோகம்னா என்னது? 6 மாதம் ஒரு பயிர், அடுத்த 6 மாதம் இன்னொரு பயிர். சரியா? ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆதிச்சநல்லூர், கீழடி, அரிக்கமேடு இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெல்மணிகள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ பின்வேத காலத்தில், ஆரியர்கள் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பசு, வெள்ளாடு, செம்மறியாடு, குதிரை மட்டும் இல்லாமல் யானையிலும் பழக்கடிச்சிருக்காங்க. பாருங்கள், யானை கட்டி போரடிக்கிறதுனா இதுதான். ஏன் நடந்து போயிருக்கா? பின்னாடி மலை மாதிரி இருக்குல்ல, இது மலை இல்லை, என்னது? நெல் கதிர்கள். யானை கட்டி போரடிக்கிறதுனா யானையை விட்டு மிதித்து அப்படி அப்படியே கட்டி மலை மாதிரி கூச்சிடுவாங்க. ஸோ பின்வேத காலத்தில் தான் யானையை பழக்கியிருக்காங்க. அதே மாதிரி மேலே இருந்த தொடக்க கால கைவினைகளோடு சாயம் தொழில் செய்பவர்கள் சேர்ந்திருக்காங்க. உலோகங்கள் உருக்குவர்கள், இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்வேத காலத்தில் நிறைய பேர் அப்படியே மாறியிருக்காங்க. ஸோ இந்த பண்பாடு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் நிற மண்பாண்ட பண்பாடு பின்வேத காலம். முன்வேத காலம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? மஞ்சள், பழுப்பு மஞ்சள் மண்பாண்டம். சரியா? ஸோ பின்வேத காலத்தில் தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு, கொழுமுனை, கலப்பை, இரும்பு கோடாரி இதோட துணை கொண்டு நிறைய தரிசு நிலங்கள் வேளாண்மை நிலங்களாக மாற்றப்பட்டு வேளாண்மை மிகப்பெரிய அளவில் வளருது. சரியா? கோதுமையோட சேர்ந்து நெல், பார்லி, இதோட சேர்ந்து பார்லியோட சேர்ந்து நெல்லும் கோதுமையும் பயிர் செய்யப்படுது பின்வேத காலத்தில். ஆனால் முன்வேத காலத்தில் கோதுமை, பருத்தி பயிர் செய்யப்பட்டிருந்தாலும் அதற்கான தரவுகள் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ பின்வேத காலத்தில் தான் வேளாண்மை வளர்ச்சி அடைய நிலத்தின் உண்டான தனி உரிமை உருவாகுது. இது என்னது? இது வரைக்கும் நான் தான் அப்படிங்கிற மாதிரியான தனி உரிமை உருவாகுது. இங்கே தான் காலங்காலமாக வேலை செய்த இந்த சூத்திரர் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களோட அந்த நில உரிமை பறிக்கப்படுது. சரிங்களா? ஸோ புதிய தொழில்கள், கலைகள் நிறைய வளர ஆரம்பிக்குது. அதாவது சோத்துக்க வெளி இல்லாமல் இருந்தப்போ அதை பற்றிலாம் நம்ம யோசிக்க மாட்டோம். சாப்பாடு மிதமிஞ்சி போகும்போது தான் நம்ம கலைகளில் ஆர்வம் வருது. ஸோ வணிகம் பெருகுது. பண்டமாற்று முறை தான் பரவலாக இருந்தது. ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிறது. அதை தொடர்ந்து நாணயங்கள் வருது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான், உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்காது. இங்கே பாருங்க, இதை பற்றியான இந்த ஒரிஜினல் ஃபோட்டோ நம்மளுக்கு கிடைக்கல. ஏன்னா இல்லை, படிகள் தான் எடுத்து வச்சுருக்காங்க. சரியா? ஸோ நிஷ்கா, சதமனா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தங்க நாணயங்கள். கிருஷ்ணலாலா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி நாணயங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உபரி அதிகமாகி வணிகத்தில் ஈடுபடும் போது இந்த நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ மதம்னு வரும்போது ரிக்வேத காலத்தில் ஆரியர்கள் பெரும்பாலும் நிலம் மற்றும் ஆகாய கடவுள்களை தான் வழிபட்டிருக்காங்க. ஐம்பூதங்களை வழிபட்டிருக்காங்க. பிருத்திவி அப்படின்னா நிலம், எப்போ? ரிக்வேத காலத்தில். அக்னி அப்படின்னா நெருப்பு, வாயு அப்படின்னா காற்று, வருணன் அப்படின்னா மலை, இந்திரன்னா இடி. இதான் இந்திர கடவுள். அதான் பின்னாடி இடி இடிக்கிற மாதிரி இருக்கு. வெள்ளை யானையில் வருவார் இவர். அந்த ராமாயணம், மகாபாரதம், இன்னும் இந்த அனுமான் கடையெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆள் எப்பயுமே வில்லனாக தான் காட்டுவாங்க. ஆனால் ரிக்வேத காலத்தில் இவர் ஒரு கடவுள். சரிங்களா? அதை தொடர்ந்து இந்த ஐம்பூதங்களை தான் கடவுளாக இருந்தாங்கன்னா இல்லை, நித்திய கடவுள்னு ஒருத்தங்க இருந்தாங்க, அதித்தி. அதித்தி அப்படின்னா நம்ம ஏதோ புது பேருன்னு நினச்சிருக்கோம். இல்லை, வேத காலத்தில் சமஸ்கிருதத்தில் வச்சிருந்த பேர் அதித்தி. அதே மாதிரி உஷா அப்படின்னா விடியற்காலை தோற்றம். அந்த அந்த வானத்தை கும்பிட்டுருக்காங்க. விடிகாலை தோற்றம், அந்த அந்த சிகப்பு கலரில் இருக்கிற வானத்தை கும்பிட்டுருக்காங்க.
சரிங்களா. அவங்களோட மத சடங்குகளும் ரொம்ப சாதாரணமாக தான் இருந்திருக்கு. வேத மந்திரங்களை பாராயணம் செய்வதே வழிபாட்டு முறை, மனப்படம் பண்ணி அப்படியே ஒப்பிக்கிறது தான் அவங்களோட வழிபாட்டு முறையாக இருந்திருக்கு. அவங்க ஏன் இந்த வழிபாட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிரஜா செல்வம், அதாவது குழந்தைகள். நம்ம முதல்ல இப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். முதல்ல குழந்தைங்களுக்கு எது முதல்ல சாமி கும்பிடும்போது என் பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்கணும், ஃபஸ்ட்டு பிள்ளைங்க வந்துடும், புள்ள பொண்டாட்டி நல்லா இருக்கணும் தான் வந்துடும். ஸோ இது ஆரம்ப காலகட்டங்களிலே மனிதருக்கு. அவங்களாம் இந்த சடங்குகள்லாம் எதுக்கு பண்ணாங்க அப்படின்னா, அவர்களிடம் அவங்களோட குழந்தைகள், அந்த குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்தில் பிரஜா அப்படின்னு சொல்லுவாங்க வேத காலத்தில். அதே மாதிரி பசுக்கள், கால்நடைகள், தனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, செல்வம். ஸோ அவர்களோட நலனுக்காக இந்த இந்த வழிபாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க, தெய்வங்களை வணங்கியிருக்காங்க. பசுக்களை வந்து பார்த்திங்கன்னா புனித விலங்காக கருதப்படக்கூடிய கும்பிடக்கூடிய அந்த மரபு வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கிட்டையும் இருந்திருக்கு, வட இந்தியாவிலையும் இருந்திருக்கு. நாமளும் வந்து பொங்கல் அப்போ தெரியும்ல, மாடெல்லாம் நம்ம எவ்வளோ குளிப்பாட்டி சாயம் பூசி தளிகை பொங்கல்லாம் ஊட்டுறோம். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு பால் கொடுக்குது. சரிங்களா. இவங்களோட முக்கியமான ஒரு தொழிலாக கால்நடை வளர்ப்பில் இருக்கும்போது ஸோ பசுக்களை அவங்க புனித விலங்காக கருதப்பட்டிருக்காங்க. ஆனால் இதில் முக்கியமானது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, ரிக்வேத காலத்தில் கோயில்கள் இல்லை, அதே மாதிரி சிலை வழிபாடும் இல்லை. அவங்க எல்லாமே இயற்கையை தான் வழிபட்டிருக்காங்க, ஐம்பெரும் பூதங்களை தான் வழிபட்டிருக்காங்க. பின்னாடி வந்த பின்வேத காலத்தில் இந்த பிராமணர்கள் தான் அப்படியே மதகுருக்களாக மாறி அது ஒரு தொழிலாகவும் பரம்பரை தொழிலாகவும் மாற்றப்பட்டிருக்கு. ஆரியர் அல்லாத கடவுள்களும் ஏற்றிருக்காங்க. ஆரியர்களோட ஆரம்ப காலகட்ட கடவுள்கள் என்னவா இருந்திருக்கு, இயற்கையை தான் வழிபட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் விஷ்ணு பிரம்மா உள்ள வராங்க. ஸோ இந்திரன் அக்னி இடி நெருப்பு இதை பார்த்தெல்லாம் பயந்தாங்கல்ல, அதனால அதை கும்பிட்டாங்க. அவங்களுக்கு அந்த அந்த கடவுளுக்கான முக்கியத்துவம் இழக்கப்படுது. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற 3 தொழிலை செய்யக்கூடிய கடவுள்கள் பின்வேத காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வர்ஷிப் அதிகமாகுது. அதில் பிரஜாதபதி அப்படின்னா தான் பிரம்மா படைப்பவர், அடுத்து விஷ்ணு அப்படின்னா காப்பவர், ருத்ரன் அப்படின்னா அழிப்பவர். சரிங்களா. இந்த கடவுள்களும் முக்கியத்துவம் பெறாங்க. தமிழ்நாடோட கல்ச்சர் அப்படியே டோட்டலாக வேறங்க, இதில் வராது. நம்ம மாயோன் சேயோன் இந்திரன் வருணன் கொற்றவைன்னு கும்பிட்டு இருந்தோம். நம்மளோட கடவுள்கள் வழிபாடு வேற. ஆம்பளும் விஷ்ணுனை கும்பிட்டுருக்கோம், சிவனை கும்பிட்டுருக்கோம், முருகரை கும்பிட்டுருக்கோம், கொற்றவை பெண் தெய்வங்களை கும்பிட்டுருக்கோம், நிறைய நாட்டா தெய்வங்கள் இருக்குது. நம்மளோட வழிபாட்டு முறைகள் வேற. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரியர்கள் சார்ந்த வழிபாட்டு முறைகள், வேதகால வழிபாடுகள். நம்ம இதில் வேதம் வரல, தமிழர்கள் ஆதி தமிழர்களோட இதில் வேதம்லாம் இல்லை. சரியா. ஆனால் அதோட மிகச்சிறந்த பகுத்தறிவு பெற்ற இலக்கியங்கள் நம்மகிட்ட இருந்துச்சு. சரியா. ஸோ கல்வி அப்படின்னு வரும்போது குருகுல கல்வி தான். குருகுலம்னா பழங்கால கற்றல் முறை, தங்கி கற்றுறது. சரியா. ஸோ குருகுல கல்வினா உங்களுக்கு தெரியும், அதாவது வாத்தியாரோட தங்கி படிக்கிறது. சரிங்களா. ஸோ குருகுலம் அப்படிங்கிறது, குரு அப்படின்னா ஆசிரியர், குலம் அப்படிங்கிறது குடும்பம் அல்லது வீடு. இந்த 2 சமஸ்கிருத வேர்டு சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா குருகுலம். இம்முறையில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள், அதாவது சிஷியர்கள்னு சொல்லுவாங்க, அவங்க அந்த குருவோட தங்கி அவர் வீட்டு அவரோட இதுலேயே தங்கி அவருக்கு வேணுங்கிற சேவை செய்து அதன் மூலமாக கல்வி அறிவு பெற்றுப்பாங்க. வாய்மொழி வரிவில் தான் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் பாடங்களை கற்றுக்குவாங்க. கற்ற அனைத்தையும் அவங்க மனப்பாடம் செஞ்சு அப்படியே இது பண்ணிப்பாங்க. அங்கே என்ன கற்றுக் கொடுப்பாங்கன்னா வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், இலக்கணம், தர்க்கவியல், ஜோதிடம், கணிதம், இராணுவ உத்திகள், தனுர் வேதம்னு சொல்லுவாங்க. இளவரசர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த இராணுவ பயிற்சி பேர் வந்து பார்த்திங்கன்னா தனுரு வேதம். சரியா. அதே மாதிரி அது ஒரு வாழ்வியல் முறை, ஒழுக்கமாக எப்படி வாழணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருபிறப்பாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணவர்கள் சேர்க்கப்படுவாங்க. அதாவது இருபிறப்பாளர்கள், அதை நான் சொல்கிறேன், டிவாஜாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு தனியாக ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரியா. குருகுலத்தில் பெண்கள் அனுமதி இல்லை. குருகுல கல்வி அப்படிங்கிறதுல பெண்களுக்கு அனுமதி இல்லை. சரிங்களா. ஸோ அந்த குருகுலம் கல்வி பயிலக்கூடிய காலம் வந்து பார்த்திங்கன்னா 12 ஆண்டுகள், 12 வருஷம் அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு குருவோடையே இருந்து செஞ்சு கற்றுக்க வேண்டிய அந்த இது வந்து பார்த்திங்கன்னா 12 ஆண்டுகளாமா.
சரியா? அங்கே குருகுல கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மச்சாரிகள். ஏன்னா அவங்க யாரும் கல்யாணம் இருக்காது, அவங்க குடும்பத்தை விட்டு விலகி தான் இருக்கணும் அந்த 12 வருடம். சரிங்களா? இந்த இருபிறப்பாளர்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்தில் திவிஜா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? திவ்ஜா இத்து வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டில் இருக்கும். அது ஒரு சமஸ்கிருத சொல். அது என்ன மீனிங் அப்படின்னா 2 முறை பிறந்தவர்கள்னு அர்த்தம். முதல் முறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக நம்ம பிறக்கிறோம் இல்லையா, நம்மளோட முதல் பிறப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சுவலாக பிறக்காது. இதில் 2வது பிறப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியாக பிறக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை. உங்களுக்கு புரியுதா? அதாவது அந்த மாணவர்களை தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க திவிஜா அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். சரியா? இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா 3 வர்ண உறுப்பினர்களை மட்டும்தான் குறிக்கும். அதாவது பிராமணர்கள் அவங்களோட குழந்தைங்க, ஆசிரியர் அவங்களோட குழந்தைகள், அவங்களுக்கு கல்வி கற்றுக்கிறதுக்கு அனுமதி இருந்துச்சு. சத்திரியர்கள், ஆட்சியாளர்கள், போர் வீரர்கள், அதாவது போர் வீரர்கள், மன்னர், இளவரசர், அவர் இளவரசரோட பிறந்தவங்க, அந்த சேனாதிபதி அவங்க குழந்தைங்க, போர் வீரர்களோட குழந்தைங்க, வைசியர்கள் அதாவது விவசாயிகள், ஆடு மேய்ப்பவர்கள், வணிகர்கள். இந்த இடங்கள்ல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூத்திரர்னு சொல்லக்கூடியவர்களுக்கான அந்த கல்வி இங்கே மறுக்கப்பட்டிருக்கு. அது நம்ம புரிஞ்சிக்கலாம், இங்கேருந்தே புரிஞ்சிக்கலாம். சரியா? ஸோ உபநய துவக்கத்தின் சமஸ்காரதம் 2வது அல்லது ஆன்மீக பிறப்பாக கருதப்படுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த திவிஜா அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து வெளியிருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதுக்கான பாயிண்ட்டு. சரியா? இந்த பயிலும் காலம் 12ங்கிறது உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்காது, நோட் பண்ணிங்க. சரியா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த படிக்கிறாங்க இல்லையா, இந்த பருவத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆசிரமங்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 வயதின் அடிப்படையில் பிரிச்சிருப்பாங்களாம். சரியா? இந்த பின்வேத காலத்தில் இறுதியில் வாழ்க்கை நிலைகள் 4 ஆசிரமங்கள், 4 நிலைகள் கோட்பாடு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரம்மச்சரியம், அதுதான் அந்த மாணவ பருவம், அவங்க தான் பிரம்மச்சாரின்னு சொல்லுவாங்க. 2வது வந்து பார்த்திங்கன்னா கிரகஸ்தம், கல்யாணம் பண்ணால் கிரகம் பிடிச்சிக்கும் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் கிரகஸ்தம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். 3வது வனப்பிரஸ்தம், இந்த வனத்துக்கு போய் தவம் செஞ்சு ஒரு ஆன்மீக நிலை அடைதல் வந்து பார்த்திங்கன்னா வனப்பிரஸ்தம். சந்நியாசம் அப்படிங்கிறது வீடு பேர் அடைவதற்காக துறவற வாழ்க்கையை மேற்கொள்ளுதல். இது எல்லாருமே பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, சில பேர் பண்ணுவாங்க சந்நியாசம்லாம். சரிங்களா? தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் சமகாலத்தில் நிலவிய பண்பாடுகள், இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வடகாலத்தில் பரவியது. தென்னிந்தியாவில் தொடக்க வேதகால பண்பாடு செம்புகால பண்பாடோட ஒத்துப்போகுது. மக்கள் செம்பையும் கல்லையும் ஒரே காலகட்டத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா செம்பு காலகட்டம், சால்கோலித்திக் அப்படின்னு சொல்லலாம். செம்பையும் கல்லையும் பயன்படுத்தியிருக்காங்க. சரியா? ஆனால் நம்ம இந்த செம்புகால பண்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஹரப்பா நாகரிகத்தோடையும் சிந்து நாகரிகத்தோடையும் ஒத்துப்போகும். சரிங்களா? அதாவது செம்புகன் கால பண்பாடுங்கிறது முதிர்ந்த நிலை, ஹரப்பா பண்பாட்டோட சமகாலத்தோட ஒட்டுப்போகும். ஹரப்பா பண்பாட்டு வீழ்ச்சி அடைந்ததுக்கு அப்புறம் கூட அந்த செம்புகால பண்பாடு தொடங்கியிருக்கு. பின்வேத காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு பண்பாடு வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்கும். அதே சமகால இரும்பு பண்பாடு தென்னிந்தியாவிலையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்மளோட நிறைய இடங்களில் இரும்பு பயன்படுத்துறதுக்கான சான்றுகள் இப்போ கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இரும்பு கால பண்பாடுங்கிறது கிமி 600 டு கிபி 100. இப்போ தமிழ்நாட்டில் இரும்பு கால பண்பாடு தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம இரும்பை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். சரியா? அதே மாதிரி நம்மளோட காலத்தோட அந்த ஒவ்வொரு மண்பாண்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள் பெருங்கற்காலத்தின் ஒரு கூறாக உள்ளது. இது எல்லாமே நம்மளோடது. நம்மளோட தென்னிந்தியா வந்து பார்த்திங்கன்னா பெருங்கற்கால பண்பாடு, மெகாலித்திக்னு சொல்லுவாங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய கல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த இறந்தவர்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா சமாதி மாதிரி வைக்கிற பண்பாடு தான் வந்து பார்த்திங்கன்னா மெகாலித்திக். நம்மளோட பண்பாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த மெகாலித்திக் காலம் அல்லது இரும்பு காலம், இதெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒத்துப்போகும். மெகாலித்திக், மெகா அப்படின்னா பெருசு, லித் அப்படின்னா கல்லுன்னு அர்த்தம். அதுதான் மெகாலித்திக். இறந்தவர்களை புதைத்த இடங்களுக்கு மேலே அவர்களின் நினைவாக கற்பலகைகளை கொண்டு மூடியதால் இந்த காலத்தை வந்து பார்த்திங்கன்னா பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ்நாடு பெருங்கற்காலத்தையும் இரும்பு காலத்தையும் ஒரு சேர கொண்டது. சரிங்களா? ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தமிழ் காலத்தில் பெருங்கற்கால இரும்பு கால தொல்லியல் ஆய்விடங்கள் என்னென்னு பார்க்கும்போது அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூரில் நம்மளுக்கு பெரும்பாலும் நிறைய முதுமக்கள் தாழிகள் கிடைச்சிருக்கு, மண்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு, குத்துவாள் கிடைச்சிருக்கு. அந்த மண்பாண்டங்கள் கருப்பு சிவப்பு நிறத்திலானவை. கத்தி, ஈட்டி, அம்பு,
தங்க ஆபரணங்கள் கிடைச்சிருக்கு. வீட்டு விலங்குகள் அந்த மண்பாண்டத்தில் ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி காட்டு விலங்குகளான புலி, யானை, மான், மண் இதோட வெண்கலத்தான உருவங்களும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. மண்பாண்டம் செய்கிறது, கல், மரங்களை பயன்படுத்தி பொருள் செய்கிறது, இந்த மாதிரியான நிறைய வித்தைகளை நம்ம மக்களும் வச்சுருந்துருக்காங்க. ஸோ இந்த நான் சொன்ன மாதிரியே முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த ஆதிச்சநல்லூர்னு வரும்போது இதில் நான் உங்களுக்கு புக்கில் கம்மியாக தான் இருக்கும், சில பாயிண்ட்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் உங்களுக்கு இந்த ஆதிச்சநல்லூர், கீழடி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிக்கமேடு, இதெல்லாம் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ தரேன். ஸோ இங்கே முதல்ல 1876 தான் அகழாய்வு நடந்திருக்கும். ஐகோர் அப்படிங்கிறவர் பண்ணியிருப்பார். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் ரே வந்திருப்பார். முதல்ல அவர் தான் வந்திருப்பார், ஐகோர் வந்திருப்பார். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் ரே வந்திருப்பார். சரியா? இங்கே 2004 வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா தொல்லியல் துறை சார்ப அகழாய்வு நடந்துகிட்ருக்கு. அந்த அகழாய்வில் 169 முதுமக்கள் தாளிகள் கிடைச்சிருக்கு. சரியா? 2021 5வது காலகட்ட அகழாய்வு அங்கே போயிட்டுருக்கு. சரியா? நான் உங்களுக்கு அந்த வீடியோலாம் கொடுக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் எத்தனை காலகட்டங்கள் நான் சொல்கிறேன். ஆதிச்சநல்லூரில் இந்த 76, 902, 905, 2004, 2005, 2021 5 கட்ட ஆய்வுகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு நடந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூர், அதை தொடர்ந்து பக்கத்தில் இருக்கிற சிவகலை பகுதிகளில் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா 2020 அகழாய்வு பணிகள் செஞ்சிட்ருக்கு. அங்கே ஆதிச்சநல்லூரில் ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இப்போ இது இருக்கிற மத்திய நிதியமைச்சர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 2020 நிதிநிலை அறிக்கையில் மத்திய அரசு அங்கே ஒரு அருங்காட்சி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க. 2021 அகழாய்வு பணிகள் இருக்குது, நடந்துகிட்டு தான் இருக்குது. சரியா? உங்களுக்கு ஆதிச்சநல்லூர்னு வரும்போது பெரும்பாலும் முதுமக்கள் தாளிகள் தான். இரும்பு பொருட்கள் இருக்குது, வெண்கல பொருட்கள் இருக்குது, தங்க நெற்றி பட்டயம், சரியா, பல்வேறு பொருட்கள் கிடைச்சிருக்கு. சரியா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கீழடி, சிவகங்கை மாவட்டம். கீழடியில் பாருங்கள், நம்மளுக்கு தந்தத்தாலானது, கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள், சரிங்களா, இந்த பாருங்கள் நிறைய வகையான கற்கள், கற்கருவிகள் நிறைய கிடைச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா திருப்புவனம் பக்கத்தில் கீழடி அப்படிங்கிற கிராமம். சரியா? சிவகங்கை. சரியா? இங்கே வடிகால் அமைப்பெல்லாம் இருந்திருக்கு, அந்த கட்டடங்கள் இருந்திருக்கு, அதற்கான வடிகால் அமைப்புகள் இருந்திருக்கு. கீழடிங்கிறது பெரிய சப்ஜெக்ட்டுங்க, இதுக்குள்ளே நம்ம அடக்க முடியாது. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள மண்பாண்டங்கள் நம்மளுக்கு இங்கே நிறைய கிடச்சிருக்கு. சங்கு வளையல்கள், தந்தத்தாலான பகடை, இங்கே பாருங்கள் தந்தத்தாலான பகடை. ஸோ விளையாண்டுருக்காங்க, பகடை வச்சு விளையாண்டுருக்காங்க. 2017 வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரிகளை எடுத்து அமெரிக்காவில் பீட்டா அனலிட்டிக் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போ நம்ம அனுப்பும் போது அந்த கார்பன் டேட்டிங் பண்ணுவாங்க. C14 அப்படிங்கிற C14 நினைக்கிறேன். சரிங்களா? அந்த கார்பன் வச்சு டேட் பண்ணும்போது அது எந்த காலத்து முந்தையது அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும். அப்போ அந்த சோதனையில் நம்மளுக்கு வந்து கிடைச்ச தகவல்கள் கிமு 200 சார்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பழமையானது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே கிடைச்ச முக்கியமான ஒரு சான்று என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ரோம் நாட்டை சார்ந்த பழங்கால தொல்பொருட்கள் கிடைச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழடியோட அந்த நாகரிகத்தில் ரோம் நாட்டுக்கும் இந்தியாவிற்கும் வணிக தொடர்பு இருந்திருக்கு. ஸோ நம்ம அடிக்கடி படிப்போம் இல்லையா, அந்த வியனா பாப்ரஸ், அந்த மாதிரியான இருந்திருக்கு, நிறைய கிடைச்சிருக்கு. ஸோ அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற துறைமுகத்தில் வரி விதிச்சிருக்காங்க. தீபகற்ப இந்தியாவிலேருந்து ரோமுக்கு எஃகு உற்பத்தி செஞ்சுருக்காங்க, ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. அதற்கு அங்கே வரி விதிச்சிருக்காங்க. அதற்கான சான்று வந்து பார்த்திங்கன்னா எரித்திரியன் கடலா பெரிபிளஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கான். ஸோ அதை சம்மந்தப்பட்டது எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா கீழடி. சரியா? ஸோ அடுத்து பொருந்தல், திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பொருந்தல். இப்போ பாருங்கள் நெல் மணிகள் கிடைச்சிருக்கு, பானைகள், தோடு மாதிரியான ஒரு திருகாணி கிடைச்சிருக்கு. சரியா? அங்கே பாருங்கள் திண்டுக்கல் மாவட்டம் பொருந்தலில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி மணிகள் கிடைச்சிருக்கு. வெள்ளை, சிகப்பு, மஞ்சள், நீலம், பச்சை வண்ணங்களில் இருந்திருக்கு கண்ணாடி மணிகள். பாருங்கள் இது சிவப்பு கலரில் நம்மளுக்கு கிடைச்சது. சரியா? அதே மாதிரி தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் நமக்கு இங்கேயும் கிடைச்சிருக்கு. அரிசி நிரப்பப்பட்ட மண்பாண்டங்கள், ஓரளவு அரிதான கற்கள், படிக்கற்கள், சிவப்பு மணி கற்கள்கள், சங்கு, கண்ணாடி வளையல்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இங்கே பாருங்கள் நெல் மணிகள். இதெல்லாம் வச்சு பண்ணும்போது நம்ம எவ்வளோ பெரிய நாகரிகம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம்.
சரியா? அதே மாதிரி இரும்பாலான கதிரரிக்கும் அறிவாள் ஈட்டி கொழுமுனைகள். அப்பனா என்ன அர்த்தம்? தமிழக மக்கள் நெல் விதைத்ததற்கான சான்றுகள் நமக்கு பொருந்தல்ல கிடைச்சிருக்கு. அரிசி நிரம்பிய பானை கிடைச்சிருக்கு. ஸோ அது மூலமாக அரிசி நம்மளோட முக்கிய உணவாக இருந்திருக்கு. எப்படி வட இந்தியாவில் பார்லி, அது மாதிரி இங்கே. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஏரியா எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற பையம்பள்ளி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இரும்பிலான பொருட்கள், பெருங்கற்காலத்து கருப்பு மற்றும் சிவப்பு மண்பாண்டங்கள் இங்கே நம்மளுக்கு கிடைச்சிருக்கான். சரியா? இங்கேயும் ரேடியோ கார்பன் டேட்டிங் முறை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிமு 1000 அப்படின்னு கணிச்சிருக்காங்க. அப்போனா என்ன அர்த்தம்? பையம்பள்ளியோட நமக்கு கீழடி முந்தியது. சரியா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொடுமணல். ஸோ கொடுமணல் ஈரோடுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. பதிற்றுப்பத்தில் இடம்பெற்ற கொடுமணம் அப்படிங்கிற ஊர் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஈரோடுன்னு வரும்போது உங்களுக்கு அது சேர காலத்தில் தான் வரும். இங்கேயும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட 300க்கும் அதிகமான மண்பாண்டங்கள் கிடைச்சிருக்கான். சரியா? அங்கே பாருங்கள், தமிழ் பிராமி மண்பாண்டங்கள் நிறைய இடங்களில் கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி வேர்டு தான் பெக்குலியர். ஸோ அதே மாதிரி இந்த நூல் சுற்றுவாங்க இல்லையா, அந்த சுழல் அச்சு, சுருள்கள், துணிகளின் துண்டுகள், கருவி, ஆயுதம் நிறைய கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு மென்கீர் அப்படிங்கிற ஒரு புதை குழி மேட்டிற்கு மேலே காணப்பட்ட ஒரு நினைவு கல் கிடைச்சிருக்கு. இந்த சமாதிலாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான மென்கீர் அப்படின்னா மென்கல் அப்படின்னு அர்த்தம். அது கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள்னு அவங்களே பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ முதுமக்கள் தாளிகள். முதுமக்கள் அப்படின்னா மூத்தோர். சரியா? அவங்கள தாலியெல்லாம் விட்டு அவங்கள வந்து பார்த்திங்கன்னா உயிரோடெல்லாம் உள்ளே வைக்க மாட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் சவப்பெட்டி மாதிரி அந்த தாலிகள் அதுக்குள்ளே வச்சு அவங்க இறப்பிற்கு பின்னாடி வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்க நினைவாக வச்சு புதைப்பாங்க. சரியா? தமிழ்நாட்டில் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. சரியா? புதிய கற்காலத்தோட கடைசி பகுதியிலையும் பெருங்கற்காலத்தோட அந்த ஸ்டார்டிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த புதைப்பு முறைகளை பின்பற்றிருக்காங்க. சரியா? இந்த 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 முறையின்படி இறந்தவர்களோட உடலை வந்து பார்த்திங்கன்னா பெரிய மண்பாண்டத்துக்குள்ளே வச்சு அதோட சில பொருள்களை வச்சு புதைப்பாங்க. சரியா? ஸோ பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் இரும்பை குறித்த அறிவை பெற்றிருந்த சமூகமாக கூடி வாழ தெரிந்த மிகவும் முன்னேறிய தமிழ் நகரத்துக்கான சான்றுகள். அப்படின்னா என்ன? அவங்களை வச்சு புதைக்கும் போது உள்ள இரும்பு பொருட்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி கல் திட்டைகள், இதை வந்து பார்த்திங்கன்னா டோலமன்ஸ் சொல்லுவாங்க. சரியா? இறந்தவர்களை புதைச்சதுக்கப்புறம் கற்பலகை படுக்கை வசத்தில் வைக்கப்படும். அவங்க மேலே இந்த மாதிரி வச்சிருவாங்க. சரியா? இது எங்கெங்கே கிடைச்சிருக்குன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்து பக்கத்தில் வீரராகவபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த மாதிரியான ஒரு இது இருந்திருக்கு. கும்மால மருதுப்பட்டி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்திருக்கு. நரசிங்கம்பட்டி இது வந்து பார்த்திங்கன்னா மதுரை. இந்த மாதிரியான இடங்களில் கல் திட்டைகள் காணப்படுகிறது. இந்த படத்தில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாண்டவன் திட்டு தர்மபுரி பக்கத்தில். சரியா? அதே மாதிரி இந்த நினைவு கற்கள் மென்கீர் நடுகற்கள்னு சொல்கிற மாதிரியான இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டானிய மொழி. பிரிட்டானிய மொழினா பிரிட்டிஷ். அதில் வந்து பார்த்திங்கன்னா மென் அப்படின்னா கல்லுன்னு அர்த்தம். கிர் அப்படின்னா நீளமான கல்லை நடக்கூடிய ஒரு நினைவு கற்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திருப்பூர் மாவட்டமான சிங்கிரிப்பாளையம், தேனி மாவட்டமான வெம்பூர் ஆகிய இடங்கள்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி உப்பாற்றோட இருகரைகளிலும் பழங்கால வாழ்விடங்கள் இருந்ததற்கான சான்றுகளும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. மதுரை மாவட்டத்தோட நரசிங்கப்பட்டி, ஈரோடு மாவட்டத்தில் குமரிக்கல் பாளையத்திலும் கொடுமணலிலும் இதே மாதிரியான மென்கீர் நினைவு தூண்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? அப்போனா என்ன, இறந்தவங்களுக்கு அந்த மாதிரியான இதெல்லாம் அங்கே கிடைச்சிருக்காமா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நடுகள், புலிமான் கோம்பை. ஆல்ரெடி நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். சரியா? ஆகோல் பெழுதிய அந்தவன் கல் அப்படிங்கிறது தான் அந்த புலிமான் கோம்பையில் கிடைச்ச அந்த நடுகள். சரியா? அதாவது கிராமத்திலிருந்து கொடிய விலங்குகளை காப்பாற்ற கிராம மக்களையும் கிராமத்தையும் காப்பாற்றுறதுக்கோசரம் யாராவது ஒரு முயற்சியில் இறங்கி இறந்து போயிடுவாங்க இல்லையா, ஸோ அவர்கள் நினைவாக வைக்கப்பட்ட நடுகர்கள் அல்லது
இந்த ஆணிரை கவரும் போது எதிரிகளை தடுத்து நிறுத்தி வீரமரணம் அடைஞ்சவங்களை வைக்கக்கூடிய நடுகள். அது புலிமான் கொம்பையில் கிடச்சிருக்கு. நம்ம போன ஷெடியூலில் நம்ம அதை பற்றி பார்த்துருப்போம். சரியா? அதே மாதிரி திண்டுக்கல் பழனி பக்கத்தில் இருக்கிற மானூர், தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன் கோட்டை, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற புலிமான் கொம்பை, இந்த மாதிரியான இடங்கள்லாம் நம்ம அந்த நடுகர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்காமா. சரியா? நான் மானூர்லாம் போயிருக்கேன், ஆனால் அந்த அதெல்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கல. சரியா? இதோட வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடம் முடியுது. ரொம்ப சின்ன படம் தான், 1 hour தான். சரியா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆதிச்சநல்லூர், கீழடி, அரிக்கமேடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல்லாவரம், கொடுமணல், இதை பற்றிலாம் நான் உங்களுக்கு தனியாகவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றிய தகவல்கள்லாம் உங்களுக்கு எடுத்துகிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம நிறையா பார்த்தாலே இதில் இந்த அகலாய்வில் நமக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். அதை வச்சு பாயிண்ட்ஸ் நம்ம நிறைய எடுத்து பார்க்கலாம். சரியா? அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஷெடியூல் இடையெல்லாம் வரும்போது உங்களுக்கு ஒரு 10 ஷெடியூல் முடிஞ்சதுக்கப்புறம் அதெல்லாம் நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா நான் தரேன். சரியா? ஸோ இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.